வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெற்றிலை பற்றி பார்க்குறோம். வெற்றிலையினோட மகத்துவ குணத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். இந்த பை மோட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், மளிகை பொருட்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம், வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனை ஐட்டமும் இந்த பை மோட்டில் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? நமக்கு தேவையான இது இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நம்ம அதில் போய்ட்டு வாங்கிட்டு இருக்கோம்னா, அதோட இந்த பை மோட் ஆப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நமக்கு எல்லா பொருளும் கிடைக்கிது. ஓகேவா? அந்த மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த பை மோட் ஷாப்பிங்கில் ரொம்ப 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 கம்மியாக நமக்கு விலை குறைவாக எல்லா பொருளும் கிடைக்கிது. அதனால் அது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். அது பார்த்தோன்னா ஆப்பிள் ஸ்டோருக்கு, ஆப்பிள் மொபைலுக்கு தனி ஸ்டோர் அப்ளிகேஷனும் இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் தனி அப்ளிகேஷனும் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வெற்றிலை தான் இப்போ வீட்டில் அப்படியே வளர்த்துட்ருக்கோம். இந்த வெற்றிலை பாருங்கள், அப்படியே பிடுங்கிட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ வெற்றிலையை நம்ம எடுத்துகிட்ருக்கோம்னா, ஒரு நல்ல காரியமும் சரி, கெட்ட காரியம், ஒரு எந்த விஷயம் செஞ்சாலும் நமக்கு முதல் தேவைப்படுறது வெற்றிலை, பாக்கு, பழம் அப்படின்னு வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. இது சாமிக்கு படைக்கிறதுலேருந்து சரி, இது கருமாதிக்கு படைக்கிறதுலேருந்து சரி, அந்தளவுக்கு எந்தளவுக்கு வெற்றிலை எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் சரி, நல்லது கெட்டது இது ரெண்டுத்துலேயுமே முக்கியமான பங்கு இந்த வெற்றிலைக்கு உண்டு. இந்த வெற்றிலை பார்த்தோன்னா, நாம் வாங்க சொல்லி பார்த்தோன்னா ஒரு நேரத்தில் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவும் விற்பாங்க. ஓகேவா? இந்த டைம் பார்த்தோன்னா வெயில் காலத்தில் அதிகமாகவும், குளிர் காலத்துலையும் கேட்டால் வெற்றிலை ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டில் விற்பாங்க. ஆனால் வீட்டில் நம்ம ஒரு செடி வளர்த்துட்டா நமக்கு தேவையான மாதிரி அடிக்கடிக்கு நம்ம பிடுங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்க பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல இது செய்யுது, அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சிறு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா கிளைமேட் சேஞ்சு, இந்த உடல்நிலை சரியில்லாத போது இந்த வெற்றிலை தண்டு சாப்பிட சொல்லுவாங்க. இருமல் நல்லா ஆகிடும். அப்புறம் வெற்றிலை வாட்டி இது பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு. அப்போது சொன்னால் இந்த நெஞ்சு சளி அதெல்லாமே இதாகிடும். இப்போ இந்த பர்பஸ் நான் எதுக்காக இந்த வெற்றிலை போடுவேன்னா, என் குழந்தைக்கு பார்த்தோன்னா நெஞ்சு சளி அதிகமாக இருக்குது. நல்லா மூச்சு விடும்போது நெஞ்சிலேருந்து கர்ரு கர்ரு கர்ருன்னு ஒரு சவுண்டு வந்துட்டுருக்கு. அதுக்காக இந்த வெற்றிலை நம்ம பிடுங்கிட்டுருக்கோம். இந்த வெற்றிலை பிடுங்கிட்டு நம்ம விளக்கில், ஓகேவா, நல் விளக்கில் பார்த்தோன்னா நல்லா சூடு பண்ணி அதுக்காக போட்டோம்னா அந்த நெஞ்சு சளி சரியாயிடும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வெற்றிலை இங்கே பிடுங்கிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் செவத்தில் எப்படி பறந்துட்டு வந்துட்டுருக்குது. இது கொடியாக தான் வளரும். இந்த கொடி பாரு எப்படி பிடிச்சிட்ருக்குன்னு. கொஞ்சம் பெருசு பாருங்கள், நல்லா செவத்தில் நல்லா பிடிச்சிருக்கு. அப்படியே இது கொஞ்சம் பெருசாக ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த கொடி மாதிரி வீட்டு மேலே அப்படியே பறந்து போயிட்டுருக்கும். சின்னதாக இருக்கும்போது வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால செவத்தில் அப்படியே போயிட்டுருக்கு ரைட்டு. ஆனால் பெருசாக வெயிட்டாக இருக்கும்போது நம்ம மேலே எதனா ஒரு கயிறு இது என்ன போட்டு கட்டி அதுக்காக இது பண்ணுவாங்க. எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு, ஒரு வீட்டு ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு வெற்றிலை. இது பார்த்திங்கன்னா 3 வருஷத்து கொடி. ஓகேவா? 3 வருஷத்துமா இந்த செடியோட வயசுக்கு 3 வயசு ஆகுது. நமக்கு தேவைன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அதிக இடமும் இதுக்கு தேவைப்படல. சின்ன ஒரு கொடி தான், அவ்வளோதான். வீட்டு வழியே போயிட்டுருக்கோம். ஓகே, பூச்செடி அது இது நட்டுட்ருக்க மாதிரி இதுவும் ஒரு சின்ன செடி நட்டால் எல்லா விஷயத்துக்கும் நம்ம வெற்றிலை எங்கேயும் போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருக்க வெற்றிலையும் நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லி. நல்லா எந்த நோய் வாய்ப்படாமல் நல்லா இருக்குது. எந்த மருந்துமே அடிக்க தேவையில்லை இதுக்கு. இங்கே நார்மலாக தண்ணி ஊற்றுறோம் காலையில், அதே மாதிரி தான் எப்படி வளர்ந்துருக்க பாருங்கள். ஒரு வெற்றிலை வீட்டில் வளர்த்தா மிக 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 சிறப்புங்க. அது என்ன எல்லா விஷயத்துக்கும் நம்ம முக்கியமாக வெற்றிலை இல்லாமல் எந்த விஷயமும் நம்ம ஆரம்பிக்கவும் இல்லை, முடிக்கவும் இல்லை. ஓகேவா? அதனால் இந்த வெற்றிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம வெளியில் போய்ட்டு வாங்குறதுக்கு போல் இந்த வீட்டில் இந்த முறையில் வளர்த்தோம். அதிக செடியெல்லாம் தேவையில்லைங்க. வீட்டுக்கு ஒரு செடி 2 செடி வளர்த்தா போதும், அவ்வளோதான். 2 செடி அதிகம். ஒரே ஒரு செடி வச்சா பக்கத்தில் பாருங்கள் வேறு. இதுதான் ஒரு செடி நட்டுது கொஞ்சம் தள்ளி. அப்படியே வேரெல்லாம் பூமியிலேருந்து அப்படியே செவத்து வரையும் பக்கத்துலேயே வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.